வணக்கம். 3 கட்சிகள் முதல்வர் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குடும்ப சொத்து. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முதல்வராகவோ துணை முதல்வராக வர முடியும். வெளியில் யாரும் வர முடியாது. அடுத்து அதிமுக, அது பழனிசாமி கையில் மாட்டின்னு இருக்கு. இப்போது எம்ஜிஆரால் கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு அவர் 11 ஆண்டுகள் முதல்வராக இருந்தார். அப்புறம் ஜெயலலிதா கட்டுக்கோப்பாக கட்சியை வளர்த்தார். இப்பொழுது பழனிசாமி கையில் அந்த கட்சி மாட்டிக்கொண்டு கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதையாக போயின்னு இருக்கு. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கட்சியை வளர்க்குறதுக்கு துணை போனவங்க எல்லாருமே இப்போ வெளியில் போயிட்டுருக்காங்க. அடுத்து தாவேகா தலைவர் பனையூர் பங்களாவில் உட்கார்ந்து கொண்டே முதல்வர் வேட்பாளராக தன்னை அறிவிச்சிருக்கார். அவர் இன்னும் சினிமா நடிக்கிறதாவே நினைப்பு அவருக்கு. அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருந்துட்டுருக்கு. இன்னும் மக்களை சரியாகவே சந்திக்கலை. முதல்வரை சந்திக்கும் போது பவுன்சர்களை வைத்து ரசிகரை தூக்கி எறிஞ்சார். அடுத்து கரூரில் கேட்கவே வேணாம், சரியான திட்டம் இல்லாமல் ரசிகர்கள் 41 பேர் உயிரிழந்தார்கள். சரி, அப்படி தான் ஆச்சு. அவங்கள போய் வீட்டில் போய் சந்தித்து துக்கம் விசாரிக்கலான்னா அதுவும் பண்ணல. பனையூர் பங்களாவில் உட்காந்துட்டு எல்லாரும் வரவழைச்சு துக்கம் விசாரிச்சிருக்கார். அவர் முதல்வராக வந்தால் பனையூர் பங்களா தான். அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா இன்னும் அந்த சினிமா முகத்துலேருந்து அவர் வெளியில் வரவே இல்லை. கட்சி பாகுபாடின்றி உண்மையிலேயே மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஆவதற்கு தகுதியானவர் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை. தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க. கட்சி பாகுபாடின்றி பழனிசாமியை நம்பி அண்ணாமலையை தூரத்துக்கு போட்டிருக்காங்க பாஜக தலைமை. ஏன்னு தெரியல. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.